வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ஒரு முக்கியமான அறிவிப்புலாம் இப்போ வெளில வந்திருக்குது. ஸோ பொதுமக்கள் எல்லாருமே இப்போ பொங்கல் பரிசு தொகுப்பை எப்போ ஆரம்பிப்பாங்க, எப்போ அந்த டோக்கன் வழங்குற பணி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துருக்க நிலையில் இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ டோக்கன் வழங்கக்கூடிய பணிகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். மற்ற ஒரு சில விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். 25 ஸோ புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா பிறந்துருச்சு. அதை தொடர்ந்து பொங்கல் பண்டிகை ஸோ கூடிய விரைவிலே வரப்போகிறதுனால ஸோ அதுக்கான பணிகளில் இப்போ தமிழ்நாடு அரசுலேருந்து இந்த பணிக்கான ஈடுபட்டுக்கிட்டு இருக்கதா ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ அதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி இந்த டோக்கன் வழங்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கதாகவும் ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து எல்லா மாவட்டத்துக்கும் ஸோ இனிமேல் வரக்கூடிய படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மக்களுக்கு இந்த 9, 10ஆம் தேதிக்குள்ளேயே அவங்களுக்கான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் 1 கிலோ பச்சரிசி, ஒரு கரும்பு, ஸோ 1 கிலோ சர்க்கரை உள்ளிட்ட அந்த 3 பொருட்களோடு சேர்த்து வேட்டி சிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9, 10 தேதிக்குள்ளேயே மக்கள் அனைவருக்கும் எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்களுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரொம்பவே ஒரு வருத்தத்தில் என்ன போயிட்டுருக்குன்னா, இந்த 1000 ரூபா ரொக்க பணத்தை கட் பண்ணதுனால மக்கள் எல்லாருமே ஒரு சோகத்தோடையும் ஒரு கோபத்தோடையும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து கவர்மெண்ட்டுக்கு பல ஏழை எளிய மக்கள் வந்து கோரிக்கைகளும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல எதிர்க்கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களும் பிற கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களும் தொடர்ந்து கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுபரிசீலனை பண்ணுமா என்னன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் அதுக்கான முழுமையான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் தெரியப்படுத்தாமல் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் அது ஒரு சில நாட்களில் அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புலேருந்து தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இலக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்ல நல்ல அப்டேட்டை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இதே போல் வேறு ஏதாவது நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.